ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः श्रुवन्नाम कथानादं को न याति परां गतिम्। अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कमीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं। वागर्थाविव सम्पृक्तौ वागर्थप्रतिपत्तये जगतः पितरौ वन्दे பார்வதி பரமேஸ்வரோ. ஓம். போன கிளாஸ் நம்ம பார்த்தது வசிஷ்டர் சொல்ற இந்த மாதிரி நீ இந்திரனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு திரும்பி வரும்போது அங்க காமதேனு இருந்தா நீ அவளை பார்க்காம வந்துட்ட. பசு வந்தா நீ வனம் வந்திருக்கணும், வனம் வராம வந்ததால உனக்கு சபிச்சிட்டா. இந்த மாதிரி என்னுடைய சந்ததியை நீ வழிபட்டு வந்தாதான் உனக்கும் சந்ததி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உனக்கு அந்த மாதிரி சாபம் இருக்கு அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் சொல்றார். அதனால நீ அதுக்கு பரிகாரம் பண்ணணும். நீ காமதேனுவை இப்போ பூஜிக்க முடியாது, ஏன்னா அவ வேற ஏதோ ஒரு யாகத்துக்கு போயிருக்கான். அந்த யாகத்துக்கு வேண்டிய திரவியங்கள்லாம் அங்க கொடுக்க வேண்டி இருக்கு இந்திரன் பண்ற யாகத்துக்கு. பட் நீ அவளுடைய மகள் நந்தினிய நீ வழிபட்டு வந்தீனா, உனக்கு அவளுக்கு நல்ல சேவையெல்லாம் செய்து வந்தீனா, she will be pleased with you. அப்புறம் உனக்கு அவ நல்ல அனுகிரகம் பண்ணுவா. அந்த அனுகிரகம் மூலமாக உனக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் ஆசீர்வாதம் பண்றார். இப்ப காமதேனுவோடைய பத்தி நந்தினிய பத்தி சொல்லிட்டு இருக்கச்சே, நந்தினி அப்பதான் மேய்ச்சலுக்கு போயிட்டு தப்போவனுக்கு திரும்பி வந்துட்டு இருக்கு. தப்போவனத்துக்கு திரும்பி சரி நந்தினி பத்தி பேசும்போதே நந்தினி உள்ள வந்துட்டாளே அப்படின்னு வசிஷ்டருக்கும் சந்தோஷம், திலீபனுக்கும் ரொம்ப சந்தோஷமாகிறது. சாதாரணமா நம்ம யார பத்தி பேசுறோமோ அவளே வந்துட்டா காரியம் அனுகூலமான மாதிரி, சித்தியான மாதிரி அப்படின்னு ஒரு சகுனம் இருக்கு. இந்த மாதிரி நந்தினியை பத்தி பேசும்போதே நந்தினி உள்ள வரவும் வசிஷ்டருக்கு அந்த சகுனம், அந்த மங்களகரமான சகுனம் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு ஒரு அர்த்தமுள்ள பார்வையோட திலீபனை பாக்குறார். பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கச்சே நந்தினி வந்ததால உன்னுடைய காரியம் சித்தி ஆனதாகவே நீ நினைக்கலாம். இந்த நந்தினி எப்படி இருந்தா அப்படிங்கறத அடுத்த ஸ்லோகத்துல சொல்றா. நந்தினி ஒரு இளம் துளிர் இருக்கு இல்லையா, செடியில இருந்து துளிர் விட்டு வரும் இல்லையா, அந்த துளிர் அழகான சிவந்த நிறமா இருக்கிற ஒரு துளிர். So she is gentle at the same time. அந்த இளஞ்சிவப்பு கலரோட இருக்கிற அந்த பசு, அதோட நெற்றி, the whole body is like that. அதோட நெற்றி இருக்கே, அந்த நெற்றியில மட்டும் வெள்ளை முடி இருக்கு. அந்த வெள்ளை முடி எப்படி இருக்குன்னா, அந்த ஆகாசத்துல இருக்கிற திரை சந்திரன் இருக்கு இல்லையா, அந்த சந்திரன் மாதிரியான ஒரு ஷேப்ல அழகா அது நெற்றியில அந்த வெள்ளை முடி இருக்கான். அந்த நெற்றியில இருக்கிற வெள்ளை முடிய காளிதாசர் அழகா எடுத்து சொல்றாரு. சாயங்கால வேளையில பார்த்தோம்னா ஆகாசம் ஒரு இளஞ்செகப்பு இருக்கும். அந்த இளஞ்செகப்பான அந்த சாயங்கால நேரத்து ஆகாசத்துல திரைச்சந்திரனும் தெரியும். சமயத்துல பார்த்தோம்னா ஆகாசத்தை நிமிர்ந்து பார்த்தா தெரியும்
அங்க சந்திரனும் தெரிவார். அந்த இளஞ்சிவப்பா இருக்கிற ஆகாசத்துல எப்படி சந்திரன் தெரிகிறாரோ அதே மாதிரி இளஞ்சிவப்பான நிறமுடைய அந்த நந்தினியுடைய தேகத்துல நெத்தியில இருக்கிற அந்த வெள்ளமொழி அந்த ஆகாசத்துல இருக்கிற பெரிய சந்திரன் போல அழகா இருந்தது அப்படின்னு ஒரு உபமானத்தோட அவர் சொல்றாரு. நந்தினி இப்பதானே மேய்ஞ்சிட்டு வந்திருக்கு. அது மேய்ஞ்சிட்டு வந்ததால அங்க தப்போவனத்துல அதோட கண்ணுக்குட்டி இருக்கு. கண்ணுக்குட்டியை பார்த்தோன்னே நந்தினிக்கு அப்படியே ஒரு பாசத்தால ஒரு சந்தோஷத்தால மடியில இருந்து பால் சுரக்க ஆரம்பிக்கிறது. அந்த பால் சுரந்து தரையில வழிஞ்சு போறது. அது அப்ப சுரந்த பால் அப்படிங்கறதுனால அந்த பால் வார்மா இருந்துதான். இந்த பால் இம்மீடியட்டா பாடியில இருந்து வர்ற மில்க் இல்லையா, அதனால அது இட் வாஸ் வார்ம். அந்த சூடான பால் தரையில போயிட்டு இருக்கு. இந்த யாகம் ஹோமம் எல்லாம் பண்ணி முடிச்சப்ப ஈவன் ஃபார் இந்த உபாகர்மா எல்லாம் பண்றா இல்லையா, சாம உபாகர்மா பிராணியமிட்டம் எல்லாம் பண்றா. அப்போ அதுக்கு நிறைய ஹோமம் இருக்கும், ஒரு சில பద్ధதி எல்லாம் இருக்கு இப்படி இப்படி பண்ணணும்னு. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஆரம்பிக்கும் போது ஸ்நானத்துல ஆரம்பிச்சு அந்த கர்மாவெல்லாம் பண்ணிட்டு அது முடிஞ்ச பிறமும் ஒரு ஸ்நானம் உண்டு. அந்த ஸ்நானத்துக்கு அவபிருத ஸ்நானம்னு பேரு. இந்த அவபிருத ஸ்நானத்துக்கு என்ன பலன்னா, அது பல பாவங்களை ரிமூவ் பண்ணக்கூடிய அத்தனை பலன் அந்த ஸ்நானத்துக்கு இருக்கு. அந்த ஸ்நானம் பாவத்தை போக்கி புண்ணியத்தையும் குடிக்கக்கூடிய ஒரு ஸ்நானம். அந்த ஸ்நானம் எல்லாருமே ஹோமம் யக்ஞம் எல்லாம் முடிஞ்சப்பறம் பண்ண வேண்டிய ஒரு அவபிருத்த ஸ்நானம்னு பேர் அதுக்கு. இந்த நந்தினியோட மடியிலிருந்து வர்ற அந்த பால் இருக்கே, அந்த பால் நம்ம மேல பட்டதுன்னா அந்த அவபிருத்த ஸ்நானத்தால எத்தனை புண்ணியம் இருக்குமோ அதை விட பல மடங்கான புண்ணியம் இந்த பாலுக்கு இருக்குன்னு சொல்லி அதோட பாலுக்கான விசேஷத்தை சொல்லும் பொழுது அந்த நந்தினியுடைய பசுவனுடைய விசேஷத்தையும் சேர்த்து காளிதாசர் இங்க சொல்றாரு. அத்தனை ஒரு தெய்வீகமான ஒரு பசு அது அப்படின்னு. நந்தினியோட மடி பால் நிறைஞ்சிருக்கிறதுனால ஒரு குடம் மாதிரி இருந்துதான் அதோடைய மடி, பசுவனுடைய மடி. அப்புறம் அதோட வந்தது இல்லையா, மேய்ச்சலுக்கு போயிட்டு வரும்போது அங்க தூசி இருக்கு தரையில. அதை நடந்து வரும்போது அது பாத குழம்பெல்லாம் பட்டு தூளி வருது. பாத தூளிகள்னு சொல்றோம் இல்லையா, அதுல இருந்து அந்த தூசி வரும்பொழுது அந்த தூசி ராஜாவுடைய திலீபனுடைய சரீரத்துல படுறது. அதனால அவன் ரொம்ப ஒரு புண்ணிய தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணினதுக்கு சமமான புண்ணியத்தை அவனுக்கு அது கொடுத்து அவனை சுத்தனாக ஆக்குறது, பரிசுத்தனாக ஆக்குறது. ஏன்னா பசுவனோட புழுதி படுறதுனால அதுவும் ஒரு ஸ்நானமாக சாஸ்திரத்துல சொல்லியிருக்கா. சாதாரணமா என்னதான் அப்போ இப்போ இல்ல, பட் இப்ப எல்லாம் கிராமங்கள்ல போனா, இப்போ நாங்க ஆசிர்தவர்ஷினி ட்ரஸ்ட் குருகுலம் கட்டியிருக்கோமே, அங்க கிராமங்கள்ல பசு உண்டு. சாயந்தர வேலையில போனா அந்த காத்தால போனாலும் அது மேய்ச்சல கழிச்சுன்னு போவா, வர்றச்சையும் அது திரும்பி வந்துட்டு இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும் அந்த பசு கும்பலா அது வர்றத பாக்குறதுக்கே ரொம்ப மங்களகரமா இருக்கும். அதை நடந்து வச்சு அந்த தூசியும் வரும். அந்த கிராமத்து ரோடு இருக்கிறதுனால அதுல தூசி வரும். சாதாரணமா அது கிருஷ்ணனை நிறைவுபடுத்துறதாக பக்தர்கள் சொல்றது. இங்க சாதாரணமாவே பசுவனுடைய பாதத்துல இருந்து வர்ற தூசி அதுவே நம்ம மேல பட்டா அது புண்ணிய நதியில எடுத்துக்கிற ஸ்நானத்துக்கு சமமான ஒரு ஸ்நானம். அது புண்ணியத்தை கொடுத்து நமக்கு பரிசுத்தமாக்குறது அப்படிங்கிறது சாஸ்திரத்துல இருக்கிற ஒரு விஷயம். நான் நன்றியை பத்தி பேசிட்டு இருக்கச்சே அதை ஒரு வந்ததால அது ஒரு நல்ல ஒரு சகனமாக அவர் ஏத்துண்டாரு. இது நம்மளுடைய விருப்பம் நல்லபடியா நிறைவேறிடும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் அவருடைய மனசுல திலீபனுக்கு ஏற்பட்டுடுறது. இப்ப வசிஷ்டர் சொல்றார், திலீபா பத்தியா நம்ம நந்தினிய பேரு சொல்லிட்டு இருக்கச்சே நந்தினி இவங்க வந்துடுத்து, இதுல இருந்து உன்னோட விருப்பம் டெஃபினட்டா சீக்கிரமே கை கொடுங்கிறது சந்தேகமே இல்லை அப்படின்னு நிறைவேறினதாவே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் சொல்றார். குரு கிட்ட அவர் போனதே தன்னுடைய கஷ்டம் தீர்றதுக்குன்னு போனார். குரு அதுக்கு ஒரு உபாயமும் கொடுத்தார். அந்த உபாயம் கொடுக்கும் போதே அவனுக்கு மனசு நிறைஞ்சிட்டு, பிளஸ் அந்த உபாயத்தை கொடுத்துட்டு இருக்கும் போதே அந்த உபாயத்துக்கு காரணமாக யாரோ அவரே உள்ள வரும்போது அந்த நந்தினியே உள்ள வந்ததால அவருக்கு இன்னும் சந்தோஷம். அப்புறம் உன்னோட காரியமே கை கூடிட்டுன்னு வச்சுக்கோன்னு வசிஷ்டர் வாயால அதை சொன்னதுல திலீபனுக்கு இன்னும் சந்தோஷம்.
ஒரு நம்மளுடைய கஷ்டத்துக்கு ஒரு விடிவு வேணும்னு ஒருத்தர் கிட்ட போகும்போது நமக்கு ஒரு விடிவு கிடைக்கும் போது என்ன ஒரு ஆனந்தம் இருக்கும் இல்லையா, அத்தனை ஆனந்தமும் திலீபனுக்கு அந்த நேரத்துல இருந்தது. அப்போ இந்த சதா காலமும் இப்போ நம்ம வசிஷ்டர் வந்து இப்ப சொல்ற நீ எப்படி அந்த பசுவை பாத்துக்கணும், நந்தினி எப்படி பாத்துக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, இப்ப நம்ம ஒரு வித்தியை படிக்கிறோம், இல்லைன்னா ஒரு ஸ்கில் பிராக்டிஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், டிரைவிங்கோ இல்ல அம்பு விடுறதோ இல்ல எனிதிங் ஸ்போர்ட்ஸ் எதுவானாலும் எதுவுமே ஒரு வித்தை தான். இட்ஸ் அ நாலேஜ். அந்த நாலேஜ் எனக்கு வசப்படணும்னா அபியாசம் வேணும். திரும்ப 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 அதை வந்து பழகணும், மனநம் அதை பத்தின சிந்தனையில இருக்கணும், அதே நம்மளுடைய எண்ணமாக மாறணும், அதே ஒரு டிட்டர்மினேஷனோட ஒரு கமிட்மெண்டோட என்னைக்குமே ஒரு சோம்பல் இல்லாம டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம போக்கஸ்டா ஒரு வித்தியை நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணினோமானால், அபியாசம் பண்ணினோமானால் அந்த வித்தியை வந்து நமக்கு வசமாகிடுறது. நம்ம வசம்னா என்ன, யூ அசிமுலேட், தென் இட் இஸ் யோர்ஸ், தட் நாலேஜ் இஸ் யோர்ஸ், அவைலபிள் ஃபார் யூ ஆல் த டைம். அந்த மாதிரி நீ வந்து நந்தினிய எப்பொழுதுமே அன்போட பார்த்து கொண்டே இரு, உன் அன்பால அவளுக்கு எல்லா சேவகமும் பண்ண. இதுல வந்து வசப்படுத்துறது இஸ் நாட் அன் எக்ஸாம்பிள். ஏன்னா இப்போ நந்தினிய வசப்படுத்துறது வந்து அவருடைய எண்ணம் இல்லை, நந்தினி வந்து சேவை செய்யறது. இதுல வசிஷ்டர் இம்பார்ட்டண்டா ஸ்ட்ரெஸ் பண்றது அந்த மாதிரி ஒரு டிட்டர்மைன்டு மைண்டோட ஒரு கமிட்மெண்டோட கவனம் சிதறாமல் உன்னோட ஃபோக்கஸ் பூரா நந்தினிக்கு சேவை செய்யறதுலயே இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. நந்தினிய வந்து ஹூக் ஆர் பை ஹூக் ஆர் குருக் நீ அதை வசப்படுத்திக்கோ, அப்பதான் அது நீ சொல்றது நீ கேட்கறதெல்லாம் கொடுப்போம், அந்த அந்த அர்த்தத்துல இல்லை. இந்த நாலேஜ் எக்ஸாம்பிள் எதுக்கு கொடுக்குறாருன்னா, ஒரு வித்தியை நமக்கு வசப்படணும்னா நம்ம எப்படி இருக்கணுமோ அது மாதிரி அதுக்கு என்னென்ன குவாலிட்டி வேணுமோ அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் வச்சுட்டு நீ உன்னுடைய சேவையை செய் அப்படின்னு சொல்லி வசிஷ்டர். அதாவது சதா காலம் யூ கேனாட் டேக் அ பிரேக் அப்படின்னு அர்த்தம். கொஞ்ச நாளுக்கு விட்டுட்டு அப்புறமா பாத்துக்கலாமே அப்படிங்கறது இல்லாமல் கண்டினியூஸ்லி அப்படிங்கறது தான் இதுல விவக்ஷா. சோ உன்னோட மனைவி எப்படி இருக்கணும், சுதக்ஷனாக்கு என்ன ரோல் இதுல அப்படின்னு பார்த்தா, சுதக்ஷனையும் தினமும் பசுவை வந்து நல்லா அலங்காரம் பண்ணி அதுக்கு காத்தால நல்ல பூஜை எல்லாம் பண்ணி அந்த பசுவை வந்து தபோவனத்தோட எல்லை அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த எல்லை வரைக்கும் உன்னோட சேர்ந்து அவளும் வரட்டும். தப்போவன எல்லைக்கு அப்புறம் நீ அந்த பசுவை அழிச்சுண்டு காட்டுக்குள்ள போய் மேய்ச்சலுக்கு அழிச்சுண்டு போ. அப்புறம் சாயங்காலத்துல நீ திரும்பி வரும்பொழுது சுதக்ஷனா ஷுட் வெயிட் அட் த பார்டர், அங்க எல்லையில தப்போவனத்தோட எல்லையில மறுபடியும் லெட்டர் வெயிட் அண்ட் ரிசீவ் நந்தினி வித் சேம் மரியாதை. அதே ஒரு பூஜை புனஸ்காரங்கள் என்னென்ன பண்ணணுமோ ஒரு பசுவுக்கு அதெல்லாம் பண்ணி நீயும் அது 3 பேருமா அப்புறம் தப்போவனத்துக்கு வாங்கோ உள்ள வாங்கோ அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் அதுக்கு முறையும் சொல்றாரு. இந்த மாதிரி நீ நந்தினி எவ்வளவு நாளைக்கு பண்ணோம்னா அவ till such time she blesses you, அது வரைக்கும் you have to continue to do this சேவா. அவளை இத்தனை நாள் இத்தனை வருஷம் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. she has to be pleased. அவ மனசுல தோணணும் உனக்கு அனுகிரகம் பண்ணணும், தோன்ற வரைக்கும் நீ அதை பண்ணணும். ஸோ உன்னோட காரியமும் இடையோரின்றி நல்லபடியா நடக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ற. உன்னோட அப்பாவுக்கு எப்படி நல்ல சத்புத்திரர்கள்லாம் கிடைச்சாங்களோ அதே மாதிரி உனக்கும் நந்தினி மூலமாக அவளுடைய அனுகிரகத்தால உனக்கு நல்ல சத்புத்திரர்கள் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ற குரு. பெரியவானா வாய் திறந்து நிறைய ஆசீர்வாதம் பண்ணணும். எத்தனை தடவை ஆசீர்வாதம் பண்றாரு பாருங்க. அதுல when people come and ask ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னா வாய் திறந்து சொல்லணும். சாதாரணமா சொல்லுவா, காலில் வந்து நமஸ்காரம் பண்றா இல்லையா, காலில் வந்து நமஸ்காரம் பண்றச்ச வெறுமனை நிக்க கூடாது, நன்னா ஆயிடும்னு சொல்லணும். அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை ஏதோ ஒண்ணு சொல்லணும். இல்லைன்னா சொன்னா அது சொல்லாம இருந்தா அது பாவம் அப்படின்னு சொல்லுவா. காலில் வந்து நமஸ்காரம் பண்ற வாய்க்கு வாயை திறந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு, நம்மளுடைய இதுலயே இருக்கு, அதெல்லாம் பழக்கத்திலேயே அதெல்லாம் இருக்கு. குரு அமர்ந்திருந்த இடம் எப்படி இருந்தது, வசிஷ்டர் வந்து அங்க உட்காந்து பேசிட்டு இருக்காரு இல்லையா திலீபன் கிட்ட. அப்ப குரு இருக்கிற இடம் வரும்போதே பார்த்தோம் இல்லையா, திலீபன் உள்ள வரைக்கே அங்கெல்லாம் ஹோமங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது, முனிவர்கள்லாம் உள்ள வந்துட்டு இருக்கா சமித்தோட,
அப்புறம் அந்த மான்கள்லாம் இருந்தது அப்படின்னு அந்த இடத்துல டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கா. அதுல ஹோமம் பண்ணிட்டு இருக்காங்கிறது ஒரு விஷயமும் சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா. ஸோ அந்த இடத்துல ஹோமம் அப்பதான் நடந்திருக்கு, ஹோமம் முடிஞ்சிருக்கு, அந்த இடத்துல ஹோம புகை இருக்கு, ஹோம வாசனை இருக்கு. அந்த இடமே பார்த்தோம்னா அந்த இடமும் அந்த நேரமும் ரொம்ப ஒரு நல்ல சகுனம் உள்ள, ரொம்ப ஒரு மனசுக்கு இதமா நம்ம போன காரியம் நிறைவேறுங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய நிலையில ரொம்ப பியூரா, ரொம்ப சுத்தமா, மனசுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் அந்த இடத்துல இருந்தது. அது பார்க்கும்போதே அவன் ராஜாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாம் நல்ல சகுனமா இருக்கு எல்லாமே. ஸோ நல்ல சகுனமா இருக்கிறதுனால நிச்சயமா நமக்கு இத்தனை நாள் நமக்கு பட்ட அந்த வேதனையெல்லாம் முடியறதுக்கான காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துதான். அவனும் மனைவியும் தன்னுடைய இப்போ ஒரு எனி கர்மா, எஸ்பெஷலி புத்திர குழந்தை பிறக்கணுங்கிற அந்த கர்மா வந்து மனைவியோட சம்மதம் வேணும். இந்த மாதிரி ஒரு ராஜா, ஒரு கணவன் ஒரு சில விரதங்களை ஏற்றுக்கொள்கிறார், குரு வந்து சொல்றாருன்னா அதுக்கு மனைவி வைஃப் இஸ் நாட் கோயிங் டு நோ 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 அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல போறது இல்லை. ஆனாலும் வாயத்திலிருந்து எனக்கும் அதுல சம்மதம் அப்படின்னு சொல்லணும். கணவனும் வந்து அவருடைய சம்மதத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத இதுல பாக்குறோம். சுதக்ஷனா இஸ் ஆல்சோ கிவிங் ஹர் கன்சென்ட் திலீபனுக்கு. நானும் அதுக்கு ஏத்துக்கிறேன். இத அந்த விரதம் இருக்கு இல்லையா, அந்த எத்தனை நாளைக்கு அந்த விரதம் இருக்கணுமோ அது வரைக்கும் விரதம் இருக்கிறதுக்கு நானும் தயாராக இருக்கிறேன் குரு சொல்ற மாதிரி பண்றதுக்கு அப்படின்னு ஒரு சம்மதம். இட்ஸ் நாட் தட் ஷி இஸ் அகேன்ஸ்ட் இட், பட் ஷி ஹாஸ் டு சே இட் அண்ட் ஷி இஸ் செட். அது அவ்வளவு சொல்றோம். வசிஷ்டர் வந்து எப்பவுமே பிரியமான வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு முனிவர். ரொம்ப உண்மையான வார்த்தைகளை மட்டும் பேசுவார். பிரியமா இருக்குங்கிறதுக்காக பொய்ய பேசக்கூடாது. மற்றவங்களுக்கு ப்ளீசிங்கா இருக்குங்கிறதுக்காக இல்லாததை சொல்றது வந்து ரொம்ப தவறு. எது உண்மையோ அது ப்ளீசிங்கா இருக்கிற மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தைகளுடைய வசிஷ்டர். பிரயாணத்தினால இவருக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிருக்கும். சரி இவ்வளவு நேரம் பேசிட்டோம், சொல்ல வேண்டியதெல்லாம் நம்ம சொல்லியாச்சு, என்ன மாதிரி விரதங்கள்லாம் அவர் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டோம். அவர் வந்து லெட் ஹிம் கோ அண்ட் ரெஸ்ட், அவர் போய் நல்லா சீக்கிரமே தூங்கட்டும், ஏன்னா காத்தால இருந்து அவருக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் தூங்குப்பா, கொஞ்சம் ஏர்லியராகவே தூங்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். ராஜாவும் என்ன பண்றார், அவருக்கு வந்து தன் காரியம் சித்தியாக போறதுங்கிறதுனால முகம் அப்படியே தளிச்சுன்னு இருக்கான். அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தோட முகத்தை, அந்த தளிச்சு முகத்தோட அவர் போறார். வசிஷ்டர் வந்து விரதம் அனுஷ்டிக்க வேண்டிய ராஜா ஆச்சு இல்லையா. இனிமே அவர் வந்து அங்க கெஸ்டா இருந்து he didn't come for a break, ஒரு ரிசார்ட் மாதிரி வரல. அவர் வந்து அப்பா கொஞ்ச நாள் இங்க எடுத்துட்டு போலாமே அப்படின்னு நினைச்சு வரல. அங்க வந்து தன்னுடைய கஷ்டத்துக்கு ஒரு நிவர்த்தி தேடி வந்திருக்காரு. அந்த நிவர்த்தியும் வசிஷ்டர் சொல்லிட்டார். வசிஷ்டர் நினைச்சா அவருக்கு நந்தினி மூலமா அவருக்கு நல்ல படுக்கை, நல்ல சாப்பாடு, நல்ல வசதிகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம். ஆனா அதெல்லாம் அவர் பண்ணல. காரணம் என்ன, ஒரு விரதத்தை ஏற்படுத்தும் பொழுது, ஏத்துக்கும் பொழுது இந்த மாதிரி சௌகரியங்கள்லாம் இருக்கக்கூடாது. விரதம் அப்படின்னாலே உடலை வருத்தி கொண்டுதான் பண்ணணும். சௌகரியம் விரத நேரத்துல இருக்கக்கூடாது. உடம்பை வர்த்திக்கணும் அப்படின்னு சொல்றதை விட சுகத்தை எதிர்பார்க்காமல் பண்ணணும் அப்படிங்கறத என் விசேஷம் இங்க. அதனால அவர் வந்து அவருக்கு ஒன்றும் அந்த மாதிரிலாம் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்கல. நல்ல ஏற்பாடெல்லாம் செய்யலாம்னா கூட அதெல்லாம் அவர் செய்யாம அவருக்கு வந்து தர்பையினால படிக்க, தர்பை புல் இருக்குல்லையே, அதனால ஏற்பட்ட ஒரு படுக்கையை எல்லாம் அவருக்கு கொடுத்து அதுல படுத்துக்கிறார். திலீபனும் மனைவியோட அந்த பர்ணசாலையில தான் வந்து அன்னைக்கு நைட் ஃபுல்லா அவர் தூங்குறார். அப்புறம் காத்தால அலாம் வைக்க முடியாதே, அதனால எது அலாம்னா காத்தால பொழுது விடியறதுக்கு முன்னாடி, சூரிய உதயத்துக்கு முன்னாடியே அங்க இருக்கிற பிரம்மச்சாரிகள்லாம் வந்து வேத அத்தியனம் பண்ணுவா. அந்த வேத கோஷம் இருக்கு இல்லையா, அந்த சப்தத்தை கேட்டு விடிய போறது அப்படின்ட்டு அவர் வந்து முடிச்சுட்டாராம். சூரியோதயத்துக்கு முன்னாடியே வேதம் ஓதுறதுங்கிறது வழக்கம். வேதாத்தியனம் செய்தது பொழுது விடியும் நேரத்தை அவனுக்கு அறிவித்தது. Like this he came to know that going to be early, now it is very early morning, இன்னும் சீக்கிரம் விடிஞ்சிடும், நம்ம தயாராகணும் அப்படின்னு சொல்லி ரெடியாரு. இது வந்து நெக்ஸ்ட் தித்திய சர்கா. இப்போ செகண்ட் சாப்டருக்கு போறோம்.
புகழையே தன்னோட செல்வமா நினைக்கிறவன் திலீபன். ராஜாக்களுக்கு, சத்திரியர்களுக்கு புகழ் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். புகழ் கர்வத்தினால அல்ல, அவர்களுக்கு இழுக்கு வந்துடக்கூடாது. So they should always be பேர் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமா. பேர் ஏன் முக்கியம்னா அது அவங்களுடைய கேரக்டரை காட்டுறது, அவங்களுடைய குணத்தை, அவங்களுடைய ராஜ்ய பரிபாலனம் பண்ற முறையை காட்டுறது, அண்ட் அவருடைய செல்வத்தை காட்டுறது, பராக்கிரமத்தை காட்டுறது, வீரத்தை காட்டுறது, இதெல்லாம் ஒரு சத்திரியனுக்கு ரொம்ப முக்கியம். அதனால சத்திரியனுக்கு புகழ் தேவை. அவன் புகழை விரும்புவன். புகழ் இல்லைன்னா அழுவேங்கிறதுக்காக இல்ல, பட் அவனுக்கு புகழ் மீன்ஸ் ஆல் தீஸ் ஆர் தேர். ஸோ அவனுக்கு ஒரு பிளாக் மார்க் இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். ஸோ புகழை செல்வமாக விரும்புகின்ற அந்த திலீபன் காலையில முனிவர் வசிஷ்டருடைய பசு நந்தினி இருக்கு இல்லையா, அந்த நந்தினியை மேய்க்கிறதுக்காக காட்டுக்கு ஓட்டிட்டு போறதுக்காக ரெடியாரா. இப்ப சுதட்சணையும் பசுக்கு என்ன பண்றா, வசிஷ்டர் சொன்ன மாதிரி அதுக்கு நல்ல சந்தனம், நல்ல வாசனை திரவியங்கள்லாம் அதை தடவி கொடுத்து, நல்ல வாசனையான மாலையெல்லாம் அதுக்கு போட்டு, அக்ஷதையெல்லாம் போட்டு, அதுக்கு தீபம் எல்லாம் காமிச்சு, அதுக்கு நமஸ்காரம் பண்ணி, அதுவும் சுதட்சணையும் என்ன பண்றா, அத்தனை மரியாதையும் திலீபனோட சேர்ந்து 2 பேருமே அது பண்றா. அதுக்கப்புறம் அது போக காத்தால மேய்ச்சலுக்கு போனா அது சாயந்தரம் தான் வரும் இல்லையா, அப்ப அந்த கண்ணுக்குட்டிக்கு பசிக்குமே, அது வரைக்கும் அதுக்கு பால் வேணுமே. அதனால அந்த பசு கண்ணுக்குட்டி நல்ல வயிறு முட்டை நல்லா பால் குடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, அதுக்கு நல்லா குடிச்சப்புறம் அந்த பசுவை மேய்ச்சலுக்கு அழிச்சுன்னு போறார் ராஜா. திலீபன் அழிச்சுன்னு போறார். சுதட்சணையும் ஒரு தலையை சேர்ந்த பதிவிரதா. பதிவிரதா அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்னன்னா, சாதாரணமா நம்ம அதை நம்ம கருத்தி அது இதெல்லாம் சொல்லுவா. பட் பதிவிரதா அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்னன்னா சகதர்மச்சாரிணின்னு அர்த்தம். அதாவது கணவனுக்கு என்ன தர்மத்தை ஃபாலோ பண்றாரோ அதே தர்மத்தை தானும் கடைபிடித்து வாழ்பவள். பத்தியினுடைய விரதம் எதுவோ அந்த விரதத்தை தன்னுடைய விரதமாக ஏற்று நடப்பவள் பதிவிரதா. தட் இஸ் த ஆக்சுவல் மீனிங் ஆஃப் த வேர்ட் பதிவிரதா. அவருக்கு என்ன விரதமோ, அதனால்தான் அந்த காலத்துல குருகுலத்திலிருந்து வருவா இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ், சத்திரியர்களுக்கும் குருகுல வாசம் உண்டு. குரு கிட்ட எல்லாம் படிச்சுட்டு வருவா. திரும்பி வரும்போதுதான் அவளுக்கு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைப்பாங்க. அப்ப அந்த பெண்ணுக்கு குருகுல வாசம் இல்லை, பசங்களுக்கு தான் பாய்ஸ்க்கு தான் குருகுல வாசம். அவாதான் எல்லாம் படிக்கிறா. பெண்களுக்கு என்ன இங்க ஆத்துல இருக்கிற வரைக்கும் என்னென்ன தெரியுமோ, பெரியவர்கள் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் தெரிஞ்சுப்பா. பட் ஆஃப்டர் மேரேஜ் கணவன் குருவாக இருப்பார். ஏன்னா அவர் குருகுலத்துல என்ன படித்தாரோ அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை கணவனுக்கு இருக்கு, மனைவிக்கும் சொல்லி தரணும். அதனால அசம்ஷன் இஸ் இவன் யோகியனா இருப்பான், இவன் நல்லவனாக இருப்பான், நல்ல விரதங்களை உடையவனாக இருப்பான், நல்ல குணங்களை உடையவனாக இருப்பான். அந்த குணங்களையே இவளை அடாப்ட் பண்ணிட்டா போதும். ஸ்பெஷலா எந்த எஃபர்ட்டும் எடுக்க வேண்டாம். இட்ஸ் லைக் மேக்கிங் இட் ஈஸி ஃபார் ஹர் மாதிரி தான் ஆரம்பிச்சு. தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். ஷி இஸ் a சகதர்மச்சாரி. பதிவிரதா மீன்ஸ் சகதர்மச்சாரிணி. அதுக்கு அகேன்ஸ்டா போகாமல் அனுகூலமாக இருப்பவள். அதனால அவள் கணவன் பசுவோட போகும்பொழுது அவளும் அந்த பசுவோடையே போறான். இந்த மாதிரி அவ பக்தியோட ரொம்ப சுத்தியோட பசுவோட வரதை பார்த்துட்டு அதுக்கு மறுபடியும் காளிதாசர் சொல்ற ஸ்மிருதிகள்னு இருக்கு. ஸ்மிருதி அப்படிங்கிறது என்னன்னா, வேதத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை எனக்கு புரிஞ்சுக்க முடியல, டைரக்டா எனக்கு வேதத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி இந்த ஸ்மிருதி கிரந்தங்கள் வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதோடைய எசன்ஸ் அப்படியே எடுத்து சில கிரந்தங்கள் இருக்கு, அது பேரு ஸ்மிருதின்னு பேரு. இந்த ஸ்மிருதி வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ அது மீறி எதுவுமே சொல்லாது, அது அப்படியேதான் அது சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வேதத்தை விட்டு விலகி செல்லாத அந்த ஸ்மிருதி கிரந்தங்கள் போல சுதட்சணையும் பசுவின் வழிவிடாதில்ல, பசுவினோட வழியிலே அது அப்படியே விலகாமல் அப்படியே பசுவோடையே அவ சேர்ந்து போராடும். இந்த மாதிரி ஸ்ருதி அண்ட் வேதம் போல நந்தினியும் சுதட்சணையும். இதுல நந்தினி வேதம், சுதட்சணை ஸ்மிருதி கிரந்தம். அந்த மாதிரி ஒப்பிட்டு சொல்றாரு. நம்ம பார்த்துதான் மனுஸ்மிருதி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோமே, அந்த மாதிரி ஸ்மிருதி கிரந்தங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஷி இஸ் ஃபாலோயிங் நந்தினி.
மணிய மேல திலீபனுக்கு ரொம்ப அன்பு. நம்ம இது அப்பவே பார்த்தோம். அவர் வழி நெடுக மனைவிக்கு அது இப்படி இருக்கு இது இப்படி இருக்குன்னு எடுத்து காமிச்சிருந்து அவரோட ரத்தத்துல இருந்து இறக்கி விட்டு எல்லாம் பண்றாரு இல்லையா. இட் ஷோஸ் தட் யூ வாஸ் வெரி லவிங் ஹஸ்பண்ட். தன்னுடைய அப்படி நடந்து வர்றது பார்த்து திலீபனுக்கும் வந்து சொல்றாரு, இல்ல இல்ல நீ வந்து எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு நீ வராத, நீ குரு சொன்ன மாதிரி எப்போ உன்னை எல்லையோடயே இருந்து போறோம், நீ திரும்பி போ, நீ வர வேண்டாம், நான் அழிச்சுன்னு போறேன் அப்படின்னு சொல்லி மனைவியை வந்து அனுப்பி வைக்கிறார். பூமியை காப்பது போல நந்தினியை அவர் காப்பாத்தினார் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு, குறிப்பா சொல்லியிருக்கு. யாரு பூமியை நல்லா காப்பாத்தினா, பிருத்துன்னு ஒரு மகாராஜா இருந்தார், வேணன்னு ஒரு ராஜா. ஓகே, இது பாகவதத்துல இருக்கிற கதை. அந்த ராஜாவுக்கு வந்து பிருத்துன்னு ஒரு மகன். அந்த மகாராஜா ஒரு சமயத்துல என்ன ஆகுது, நாட்டுல ஃபேமின் மாதிரி இருக்கு, நல்ல மழை இல்ல, பசி பட்னி எல்லாம் இருக்கு, பயிர்கள்லாம் சரியா இல்ல. இந்த மாதிரி இருக்கிறதுனால அவர் வந்து பூமாதேவிய பிரார்த்தனை பண்ணி பார்க்கிறார். ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்கிறது, எதுவுமே நடக்கல. உடனே அவருக்கு கோவம் வந்துடுறது ஒரு தடவை. அதனால என்ன பண்ற, பூமாதேவியை நான் தண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு வில்லும் அம்பும் எடுத்துட்டு அது அது எப்படி பண்ணினான்னு எனக்கு தெரியாது, வில்லியும் அம்பையும் எடுத்துட்டு பூமாதேவிய வந்து அட்டாக் பண்ணணும்னு அப்படின்னு போறாரு. இத பார்த்த பூமாதேவி உடனே ஒரு பசு ரூபத்துல அவனை பிருத்துராஜா கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடின்னு இருக்கா. அவ போகும்போது அவளுடைய மடி இருக்குல்ல, அந்த மடி நந்தினியோட மடியை போல பெருசா இருக்கு. ஏன்னா அந்த மடியில தான் அந்த 4 வேதமும் இருக்கான். ஓகே, அந்த 4 வேதத்தையும் எடுத்துட்டு அது ஓடுறது. அதையும் பின்தொடர்ந்து இவரும் ஓடுறாரு. அதை வந்து அடிக்கணும்ட்டு இவரும் பின்னாடியே ஓடிட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு நேரத்துல வந்து பூமாதேவி சொல்றா, இல்லப்பா இந்த பூமியில அயோக்கியர்கள் ஜாஸ்தி ஆயிட்டாங்க, ரொம்ப ஜாஸ்தி. அதனால வந்து என்னால அந்த பதிலுக்கு என்னென்ன சுபிக்ஷமா இருக்கணுமோ அதெல்லாம் என்னால கொடுக்க முடியல. முதல்ல அந்த பாரத்தை எனக்கு குறைச்சு கொடு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேக்குறா பிருத்துராஜா கிட்ட. பிருத்துராஜாவும் வந்து அவளுடைய பிரார்த்தனை கிணங்க நான் யாரெல்லாம் துஷ்டர்கள் இருக்காளோ அவளெல்லாம் வந்து பண்ணிட்டு, அப்புறம் இந்த பசு என்ன சொல்றது, பூமாதேவி என்ன சொல்றான்னா, என்கிட்ட இருந்து உனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீ எடுத்துக்கோ, whatever you want you take from me, கறந்துக்கோ, அதெல்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவளுடைய பசுவனுடைய உருவம் தாங்கும்போது, ஓகே இது 4 சமுத்திரமும் அவரோட மடியாக இருந்ததுன்னு சொல்றாரு இங்க. அந்த பரிபாலனத்துக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பிருத்து மகாராஜா வந்து அவகிட்ட இருந்து வாங்கிண்டா அப்படின்னு பாகவதத்துல ஒரு கதை இருக்கு. அதனாலதான் பிருத்திவின்னு பேர் வந்தது பூமிக்கு. நம்ம பிருத்திவின்னு சொல்றோம்ல, இந்த பிருத்து மகாராஜாவோட பேர்ல இருந்து வந்ததுதான் பிருத்திவி. பூமாதேவிக்கு அந்த ஒரு பேர் இருக்கு. திலீபன் வந்து பூமியை காப்பாத்துற, அவன் எப்படி பூமியை காப்பாத்தினானோ பூமாதேவியை வந்து ரட்சிச்சானோ அதே மாதிரி திலீபனும் இந்த நந்தினியை வந்து ரட்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அதை அழிச்சுட்டு போனார் அப்படின்னு இங்க காளிதாசர் சொல்றாரு. திலீபன் விரதத்திற்காக பசு மேய்க்கிற வேலைய தன்னுடைய வேலையை எடுத்துட்டார். ஒரு ராஜா முன்ன பின்ன பசு மேய்ச்சிருப்பாருன்னு தெரியாது. ஆனா இப்போ குருவோட ஆக்ஞைப்படி தனக்கு ஒரு பிராயசித்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அன்போட பசு மேய்க்கிற தொழிலையே தன்னுடைய தொழிலாக எடுத்துக்கிற மாதிரி அவர் அப்படியே மாறிட்டாராம். அப்ப என்ன எப்படி இருக்கணும், வேலை மகாராஜானா அப்படியே வந்து ராஜாதி ராஜா ராஜகம்பீர ராஜமார்த்தாண்டன்னு பின்னாடி ஒரு கோஷ்டி வருமே, அந்த கோஷ்டியெல்லாம் கழட்டி விட்டார். கூட இருக்கிறவாளெல்லாம் கழட்டி விட்டுட்டு பசுவுக்கு சுஷ்ரூஷை செய்யறதே தனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். அப்படி இந்த சந்தர்ப்பத்தை இவாலும் கூட இருந்தா நம்மளால அது சரியா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த வேலையாட்கள் அந்த கோஷம் போடுறவான்னு இருப்பா. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ராஜாக்களுக்கு அந்த கோஷம் போடணும். ஒரு மரியாதை, நாட் பிகாஸ் தே வாண்ட் இட், அது ஒரு மரியாதை நிமித்தம் அது இருந்தது. எப்பவுமே அது ரொம்ப கொண்டாடணும். முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நம்ம கொண்டாடலைன்னா அது முக்கியமாவே படாது. அது அப்புறம் அதுவும் சாதாரணமாயிடும். எப்பவுமே ஒரு ராஜா வர்றாருன்னா ராஜா வந்து தெய்வத்துக்கு சமம். அதனால அந்த சுவாமி புறப்பாடெல்லாம்
வரும்பொழுது பார்த்தேன்னா சாமரம் சத்திரம் அப்புறம் அந்த வாத்தியங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிதான் ராஜாவும் வருவார். ராஜா வில் கம் லைக் தட். தட் இஸ் பீயிங் எ கிங். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் பீயிங் எ கிங் அண்ட் தட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் த கிங் ஆல்சோ. அந்த மாதிரி தான் ராஜா வருவார். அப்புறம் இவருக்கு வந்து அப்கோர்ஸ் ப்ரொடெக்ஷனுக்கெல்லாம் ஆள் வேணும்னு அவசியம் கிடையாது. ஹி டசன்ட் ரிக்வயர் எனி பாடி கார்டு. எத்தனை பேர் வந்தாலும் அவரை காப்பாற்றிக்கக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருக்கு, அந்த திறமையும் அவர்கிட்ட இருக்குங்கிறதுனால அவருக்கு வந்து அந்த பயமெல்லாம் இல்லை. இவ்வளவு அனுப்பிட்டா நம்ம லோன்லி ஆயிடுவோமே, அழுவோம் வில் பி ஆல் அலோன் அப்படிங்கிற பயமெல்லாம் இல்லை. எல்லாரையும் கிளப்பி அனுப்பி விட்டார். மனு வம்சத்துல வந்த ராஜாக்கள் இதுல இவர் ஆட் பண்றாரு. மனு வம்சத்துல இருக்கிற ராஜாக்கள் எதுக்குமே பயப்பட மாட்டாங்களாம். they know how to take care of themselves and they are capable of it அப்படின்னு சொல்லி இதுல ஒரு சென்டென்ஸ் இந்த ஸ்லோகத்துல காளிதாசர் ஆட் பண்றாரு. நல்லா பசுவை நல்லா பாத்துக்கணும்னா என்ன பண்ணணும்? பசுவுக்கு புல்லு ரொம்ப முக்கியம். புல்லு நல்லா செழிப்பா இருக்கிற புல்லு எல்லாம் பறிச்சு அதுக்கு வந்து கொடுத்தாராம் திலீபன். விட்டுட்டு அது அது போகும்போது சாதாரணமா அது மேல ஏதாவது பூச்சி உட்கார்ந்தாலோ உட்கார்ந்தாலோ வேற ஏதாவது இன்செக்ட்ஸ் எல்லாம் வந்தாலோ அதெல்லாம் வந்து விரட்டி விட்டுருவாங்க. பார்த்துப்பாராம், பத்திரமா அதை பார்த்துப்பாரு. அது மேல எதுவுமே அதுக்கு எந்த வித கஷ்டமும் வந்துடக்கூடாது. நல்ல சாப்பாடு கொடுக்கணும், புல்லும் கொடுக்கணும், நல்லா அதை சாப்பிடணும், நிதானமா சாப்பிடணும். அந்த நிதானமா சாப்பிடுற நேரத்துல பூச்சி எல்லாம் வந்தா அதெல்லாம் விரட்டி விடுறது, அதுக்கு எந்த வித கஷ்டமும் வந்துடக்கூடாது. இதெல்லாம் மேல ஊந்து எல்லாம் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் நந்தினி வந்து எப்படி விரும்பி போறதோ அதே மாதிரிதான் அவர் போனார். அவர் அதை தரத்தரன்னு எழுத்துன்னு இந்த பக்கமா லெப்ட்ல வா ரைட்ல வா சென்டர்ல வா எல்லாம் அவர் சொல்லல. அது எந்த பாட்டுக்கு பசு பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. இவரும் அது பின்னாடியே அது எந்த திக்குல போனாலும் அந்த திக்குல அவர் போயிட்டே இருந்தார். தம் போக்கிலே அதை விட்டார். He was not controlling the பசுவோடைய அந்த அது மூவிங் இருக்கு இல்லையா, அதை வந்து அவர் டிஸ்டர்ப் பண்ற. எப்படி பசுவோடைய நிழல் அதை விட்டு விலகாம போயிட்டே இருக்கும் இல்லையா, நம்ம போற இடத்துல நிழல் நம்ம கூடயே இருக்கும் இல்லையா, நிழல் மாதிரியே ஒரு போனாலும் கொஞ்சம் கூட அந்த பக்கம் நகரல. அது நின்னா அவர் நிற்பார், அது உட்கார்ந்தா அவர் உட்காருவார். அது வந்து அது தண்ணி குடிக்கும் போதுதான் இவர் தண்ணி குடிப்பார். இந்த மாதிரி பசு என்ன பண்றதோ அதுக்கு அனுசரணையோட அதோட அனுசரிச்சு பசு பின்னாடி போயிட்டு இருக்கும்போது சாதாரணமா ராஜாவுக்கு இங்க வந்து ராஜா எப்படி இருக்கார், பசுவை மேய்க்க போற ராஜா திலீபன் ராஜா எப்படி இருக்கார். சாதாரணமா ஒரு ராஜா போனா நான் சொன்னேன் இல்லையா, சத்திரம் சாமரம் கொடை இதெல்லாம் இருக்கும், அவரை சுத்தி இருக்கும். அந்த சின்னங்கள்லாம் அவரை விட்டு என்னைக்குமே போற. ராஜா வெளியில வந்தா தங்கன்னு இதெல்லாம் ரெடியா இருப்பா, டக்குன்னு வந்துருவா. எங்க இருந்து வந்தா எப்படி வந்தாலும் தெரியாது, வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா வந்துருவான்னு சொல்ற மாதிரி எல்லாரும் வந்து அவங்கவுங்க டியூட்டி தே வில் கம் அண்ட் ஸ்டாண்ட். ஆனா இப்போ அவர்கிட்ட அதெல்லாம் இல்லை. அந்த மாதிரி நிக்கும் போதே ஒரு டிராமா போடும்போதே சும்மா அப்படியே கிரீடத்தெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணி சின்ன வந்து ஒரு மேக்கப் போட்டுன்னு வந்து பொய்யின்னு நின்னா கூட டக்குன்னு சைட்ல 2 பக்கம் இந்த பக்கம் 4 பேர் நின்று ஒரு கொடையை வச்சுட்டா ஒரு கம்பீரம் வந்துருந்து பாரு. இந்த டிராமால நிக்கிற ஆக்டருக்கு கூட ஒரு கம்பீரம் வந்துடுறது. அது மாதிரி சும்மா ராஜா வேஷம் போடுறவனுக்கே இந்த சைட்ல இருக்கிறதுலாம் ஒரு நிக்கும்போது ஒரு கம்பீரம் வரும். ஆனா இவருக்கு வந்து அது இல்லாமலே அது இருக்கிற மாதிரியே ஒரு கம்பீரம் இருக்கான். அதெல்லாம் இல்ல, ஆனாலும் அவ்வளவு ஒரு கம்பீரமாக அவர் இருக்கிறார். அவர் முக சோபை கொஞ்சம் கூட மாறல. அந்த ராஜ கலைன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட மாறல. யானைகளும் இப்ப யானைக்கு இது இங்க ஒரு உபமானம் கொடுக்கிறார் காளிதாசர். யானைக்கு மதம் ஏற்பட்டா அந்த மத நீர் வழியும், அதை வச்சுதான் யானைக்கு வந்து மதம் பிடிச்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்பா. அந்த மத ஜலம் வழிஞ்சு போயிட்டே இருக்கும். அதோட தோற்றத்தை பார்க்கும் போதும் தெரியும் அதுக்கு மதம் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கறது யூகிக்க முடியும் அது தோற்றத்தோட. இவருக்கு வந்து அந்த மாதிரி இவர் ராஜா அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு சின்னமும் இல்லை. இப்ப மத யானைக்காவது மத நீர் வருது அதனால அது மதம் பிடிச்ச யானைன்னு சொல்லுவோமா, சரியா? ஆனா இவரை பார்த்தா இவர் ராஜான்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லையே. சுத்தி பார்த்தா இல்லைன்னா கூட எப்படி மத யானைக்கு நீர் வந்தா நீருங்கிறதோட அடையாளமோ மதம் பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு, அந்த மாதிரி இவருக்கு அந்த எந்த அடையாளமும் இல்லையா. அவரை சுத்தி பிசிக்கலி there is no அடையாளம். His appearance itself is enough to say that he is the king. அந்த மாதிரி அவரை பார்த்தாலே இவர் தான் ராஜா. அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் தேவையில்லை, அவரை சுத்தி மக்களும் தேவையில்லை, பட் அவரை பார்த்தாலே
ராஜா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அழகா கம்பீரமா அவர் காட்டுக்குள்ள போயிட்டு இருந்தாராம். காட்டுக்குள்ள போனா காட்டுல இருக்கிற மாதிரி தானே இருக்கணும், அதனால காட்டுக்குள்ள போனா அதுக்கு அனுகூலமா இருக்கணும்னு சொல்லிட்டு தன்னை தலைமுடியெல்லாம் வந்து அங்க இருக்கிற கொடிய வச்சு எடுத்து கட்டியிருந்தாராம், இழுக்கி பிடிச்சி கட்டியிருந்தாராம். பரப்பான தலையை வச்சுன்னு போகாம நல்ல தலைமுடிய இறுக்கி கட்டின்னு இருந்தாரு. அப்புறம் பசுவை எப்பவுமே காப்பாத்தணும் இல்லையா, இட்ஸ் லைக் ஆபத்து வந்தப்புறம் அப்படியே கண்ணு தேடுற மாதிரி வில்லைங்க அம்பல்ல தேடுற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுனால ஆல்வேஸ் அலர்ட், அப்படி நானேற்றிய வில்லோட அப்படியே போயிட்டே இருக்காராம். எப்ப இதுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் ஐ ஷுட் பி ரெடி, nothing should come and attack this, நந்தினி should always be protected, ஒரு கஷ்டமும் வராது, யாரும் ஒண்ணும் பண்ணிடக்கூடாது, எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அப்படியே போக்கஸ்டு மைண்டோட நானேற்றிய வில்லோட போறாரு. அவர் போறது வந்து நாட்டுல இருக்கிற மக்களை காப்பாத்துறது மட்டும் இல்லாமல் காட்டுல இருக்கும் விலங்குகளையும் காட்டுல இருக்கிறவரையும் காப்பாத்துறது ஒரு ராஜாவோட பொறுப்பு அப்படிங்கறத அது வந்து காமிச்சிருக்கிற மாதிரி இருந்துதான். நம்ம பார்த்தோம் இல்லையா, ராஜாவுக்கு ஒரு பொறுப்பு வந்து நாட்டுல இருக்கிற மக்களை காப்பாத்துறது மட்டும் இல்ல, அவருடைய கிங்டம்னு சொல்லி வர்ற கடல், அப்புறம் டெசர்ட், ஃபாரஸ்ட், அங்க இருக்கிறவங்க அங்க இருக்கிற விலங்குகள் எல்லாத்தையுமே காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ராஜாக்கு. இந்த காடாறு மாதம் நாடாறு மாதம் எல்லாம் சொல்லுவா, he has to protect both, எல்லாமே அவருடைய ப்ரொடெக்ஷனுக்கு கீழே வர்ற ஈவன் ட்ரீஸ், அனிமல்ஸ் எல்லாமே, பேர்ட்ஸ் எல்லாமே அவருக்கு கீழே வருது. ஸோ மரம் காடுன்னா மரம் நிறைய இருக்கும், எக்கச்சக்க மரம் இருக்கும், கொஞ்சம் நெஞ்ச மரம் இருக்காது. இந்த மரத்துல நிறைய பறவைகள் வேற, எல்லா பறவைகளும் விதவிதமா கூவின்னு இருக்கான். அவரோட சப்தம் எல்லாம் கேட்டுட்டே போறார் ராஜா. அந்த சப்தம் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா ஜெயகோஷம் மாதிரி இருந்துதான். இவருக்கு வந்து ஜெயகோஷம் போடுறதுக்கு ஆட்கள் இல்ல, அந்த குறை இல்லாமல் இந்த காட்டுல இருக்கிற அந்த பறவைகள்லாம் அவருக்கு ஜெயகோஷம் போடுற மாதிரி அதோடைய சப்தங்கள்லாம் அதுல இருந்துதான் அப்படின்னு இவர் சொல்றாரு. பட்சிகள்லாம் ரொம்ப இனிமையான குரல்ல ஜெயகோஷம் போட்டுதான். மரங்கள் பட்சிகள் ஒளியின் மூலமாக அரசனுக்கு வந்து வரவேற்கிற மாதிரி இருந்துதான். வாங்க வாங்கன்னு சொல்லி ராஜாவை வந்து இன்வைட் பண்ற மாதிரி, காட்டுக்குள்ள இன்வைட் பண்ற மாதிரி இருந்தது. இதுல வந்து இவர் வர்ணன் போல இருந்தார் அப்படின்னு சொல்ற. வர்ணனுக்கு வந்து ஒரு குணம் என்னன்னா, துஷ்டர்களை வந்து பாரபட்சம் பார்க்காமல் தண்டிக்கக்கூடிய ஒரு குணம் வர்ண பகவானுக்கு இருக்கிறதாக இங்க சொல்லி இருக்க. அவர் வந்து பட்சபாதம் பார்க்க மாட்டார். நியாயம்னா அது யாராக இருந்தாலும் அவருக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை கொடுக்கணும், ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை கொடுக்கணும் அப்படிங்கறதுல வர்ணன் ரொம்ப பர்டிகுலரா இருக்கிறவர். அந்த வர்ணனுக்கு ஒப்பாக இருக்கிறவர் இந்த திலீபன். அப்படி இருக்கிற திலீபன் இந்த காட்டுக்குள்ள போகும்போது அந்த பறவைகள் எல்லாம் கோஷம் போட்டு அவரை வரவேற்கின்றன. ராஜோபச்சாரம் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் நகர வீதியில ராஜா சாதாரணமா போறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப சிட்டில போகும்போது எப்படி இருக்கும்னா, சிட்டில போறச்ச வயதுல பெரியவர்களும் இளம் பெண்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுவாளா, அந்த நெற்பொறி இருக்கு இல்லையா, நெற்பொரிய வந்து தூவுவாளாம் ராஜா மேல. அது வந்து ஒரு நம்ம அக்ஷதை மங்களம்ங்கிற மாதிரி நெற்பொரியும் இதுல இருந்து தெரியுது. நெற்பொரி ஒரு சீனஸ மங்கள வஸ்து, சுபமான வஸ்து. ஸோ ராஜா வர்றாருன்னா அது மங்களகரமான விஷயம், சுபமான விஷயம்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல ராஜா வரும்போது அவர் மேல நெற்பொரியும் இதெல்லாம் எடுத்து போட்டு வரவேற்பாங்களாம். அப்ப இங்க வந்து அந்த மாதிரி பண்றதுக்கு யாரும் இல்லையே. காட்டுக்குள்ள வரும்போது ராஜா வந்து பறவைகள்லாம் வரவேற்றதுன்னா எப்படி வரவேற்றது, காடி எப்படி அவரை வரவேற்றதுன்னா, இந்த முதியவர்களுக்கு பதிலாக காற்று. ஓகே, ராஜாங்கத்துல அவர் போனா முதியவர்கள் பெரியவர்கள் இருப்பாங்க. இங்க வந்து முதியவர்களுக்கு பதிலாக காற்று இருந்துதான். அப்புறம் பெண்களுக்கு பதிலாக இளம் கொடிகள்லாம் இருந்துதான். அப்புறம் பொறி போடணுமே, பொறிக்கு பதிலா புஷ்பங்கள் எல்லாம் இருந்துதான். ஸோ இதெல்லாம் இந்த காற்று, அப்புறம் இளம் கொடி, அப்புறம் இந்த புஷ்பங்கள், இதெல்லாம் வந்து அந்த புஷ்பம் எல்லாம் அவர் மேல விழுந்துதான். அதெல்லாம் வந்து ராஜாவை வரவேற்கிற மாதிரி இருந்தது. வில்லை கையில வச்சுட்டு அந்த ராஜா காட்டுல போயிட்டு இருக்கச்ச, சாதாரணமா கையில யாராவது வெப்பனோட வந்தா நமக்கு பயமா இருக்கும் இல்லையா, கன்னோட வந்தா இல்லைன்னா வில்லோட வந்தா, அதுவும் நானேற்றிய வில்லுன்னா
சும்மா எப்படி எடுத்துன்னு வர்றாருன்னா கூட தெரியாது. ரெடியா இருக்கு, யார் வந்தாலும் அவரை அட்டாக் பண்றதுக்குன்னு ரெடியா இருக்கு. பார்த்தா பயமா இருக்கும். சில காட்டுல மான் எல்லாம் இருக்கு. மான்கெல்லாம் இல்ல நானேற்றி வந்த ராஜாவை பார்த்து கூட பயமே இல்லையா. ஏன்னா அவர் முகம் வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியா, ஒரு சாந்தமான ஒரு அழகான முகமா இருந்தான். ஹி வாஸ் நாட் வெரி த்ரெட்டனிங். அவரை பார்த்து பயப்படக்கூடிய எந்த ஒரு அடையாளமும் அவர்கிட்ட இருக்கலையா. அதனால அந்த மான் எல்லாம் பயப்படாம அவர் பக்கத்துலயே இருந்துதான். நம்ம அப்பவே பார்த்தோம்ல, அவர் தேர்ல வரும்போது கூட மான்கள்லாம் அவரை பார்த்து பயப்படாம வழி விட்டு நின்று இருந்தது தவிர ஓடி போகல. இங்கேயும் காட்டுல வந்த அப்புறம் கூட இந்த மான்கள்லாம் அவரை விட்டு ஓகல. அவன் முகம் அவ்வளவு சாந்தமா இருந்தா ராஜாவோட முகம். இந்த மான்களுக்கு அப்கோர்ஸ் அங்கேயும் கண்களை பத்தி பேசினார், இங்கேயும் கண்களை பத்தி டிஸ்கிரைப் பண்றாரு. மானுடைய கண்கள் அழகா பெருசா இருக்கு. அந்த பெரிய கண்கள் கிடைச்சதுக்கான பாக்கியம் அந்த மானுக்கு இருந்துதான் அந்த ராஜாவை பாக்குறதுல. கண்ணு பெருசா இருந்தா பாக்குற விஷயமும் அதுக்கு தகுந்த மாதிரி அழகா இருக்கணுமா. அந்த மாதிரி அந்த ராஜாவை வந்து ஆனந்தமாக அது பார்த்துதான். அந்த கண்களை பெரிதாக கண்கள் பெற்ற பலனை அது அடைந்தது. கண்கள் பெற்ற பலம் வந்து நல்ல வடிவத்தை காண்பதே. அதுதான் கண்களுடைய, ஒருத்தருக்கு கண்ணு இருக்குன்னா நல்ல விஷயங்களை பார்ப்பதற்கு, காது இருக்குன்னா நல்ல விஷயங்களை கேட்பதற்கு. நல்ல விஷயம் அப்படின்னா என்ன? பகவானை பத்தின விஷயம்தான், வேற எதுவுமே நல்ல விஷயம் கிடையாது. தர்மம் நல்ல விஷயம், இதுதான் நல்ல விஷயம். ராஜா ஒரு கண்ணு இருக்குன்னா பகவத் தரிசனம், பகவானை ஆராதனை பண்றதுல பாக்குறதுல, அவரோட உருவத்தை பாக்குறதுல, அவருக்கு அலங்காரம் பண்றதுல, இந்த மாதிரிதான் அதுல வந்து ஒரு ஆனந்தம் இருக்கு. அந்த ஆனந்தம் தான் பெரிய ஆனந்தம். அத பாக்குறதுக்கு தான் நம்ம கண்கள் வந்து பயன்பட வேண்டும். அதுக்குதான், அதுதான் கண்ணனுடைய கோல், கண்ணனுடைய பர்பஸே அதுதான். அதுக்குதான் கண்ணு கொடுத்துருக்கான். அந்த மாதிரி ராஜா இங்க வந்து இந்த மான்கள் திலீபன் போகும்போது அந்த அழகான ராஜாவை பார்த்தே அதுக்கு வந்து கண்கள் வந்து ஆஹா இவ்வளவு நல்ல கண்களை பெற்றதுக்கு பாக்கியம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்துதான். அதுக்கு காட்டுல புதர்களா இருக்கும், அப்கோர்ஸ் நிறைய புஷஸ் இருக்கும், நல்லா அடர்ந்த காடு இல்லையா, நல்லா நிறைய புதர்கள்லாம் இருந்தது. இந்த காட்டுல போகும்போது அந்த காத்து வீசுறது இல்லையா, அந்த காத்து எப்படி வீசுறதுன்னா இந்த புதர் வழியா காத்து வருதான். ஓகே, ஜஸ்ட் இமேஜின், புதர் வழியா அப்படியே காத்து வந்து ஃப்ளோ ஆகி வரும்பொழுது அதுல ஒரு ஓசை வருது, அதுல ஒரு சவுண்டு. எப்பவுமே இந்த புல்லாங்குழல்ல அந்த ஹோல், அந்த கேப் வழியா, வீட்லயே வந்து ஒரு கேப் வழியா காத்து வருதுன்னா ஈன்னு ஒரு சத்தம் வரும் இல்லையா, அந்த மாதிரி அந்த புதர் வழியா அந்த காத்து வந்து ஒரு சப்தம் வருது. இயற்கையாவே ஒரு அழகான ஒரு சப்தம் இருக்கான். அந்த சப்தம் எப்படி இருக்குன்னா வனதேவர்கள்லாம், வனதேவதையெல்லாம் பாட்டு பாடுற மாதிரி இருந்துதான், அந்த இனிமையா அந்த சப்தம் இருந்துதான். இதெல்லாம் ஏன் சொல்றாருன்னா, ராஜா வந்து தன்னந்தனியா வந்துட்டு இருக்காருல்ல, அவரோட பரிவாரங்கள்லாம் இல்லாம, அதெல்லாம் காம்பன்சேட் பண்ற மாதிரி ஏற்கனவே இந்த காட்டுல இதெல்லாம் நடந்துட்டு இருக்கான். அது சொல்றதுக்காக இவ்வளவு மெனக்கட்டு இது அழகா எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. சில வனதேவர்கள் பாடுற மாதிரி இருக்கான் அந்த காத்து, அந்த புதர் வழியா அப்படி வரும்போது அது வந்து அவருடைய புகழ பாடுற மாதிரி இருக்கான். அப்புறம் அங்க மூங்கில் காடு, மூங்கில் எல்லாம் இருக்கும் இல்லையா காட்டுல, மூங்கில் இருக்கும் இல்லையா, பேம்பு இருக்கும் இல்லையா, அந்த பேம்பு வழியா வர்ற காத்து வந்து புல்லாங்குழல் வர மாதிரி இருக்கான். ஓகே, ஒரு பாட்டு பாடினா அதுக்கு ஸ்ருதி வேணும் இல்லையா, நம்ம அந்த ஸ்ருதி பட்டி இல்லைன்னா அந்த தம்பூரா வச்சு ஸ்ருதி போடுறா இல்லையா பாடும் பொழுது. இப்போ வனதேவர்கள்லாம் பாட்டு பாடுற மாதிரி காத்தடிக்கிறது. இப்போ பாட்டு பாடினா ஸ்ருதி வேணுமே, புல்லாங்குழல் ஓசை வந்து அதுக்கு ஸ்ருதியாக இருக்கு. இதுல ஒரு நோட் வேற இருக்கு. அந்த காலத்துல வந்து நம்ம எப்படி ஸ்ருதி பாக்ஸும் தம்பூராவும் வச்சு இந்த காலத்துல ஸ்ருதிக்கு யூஸ் பண்றோமோ, அந்த காலத்துல புல்லாங்குழல் ஸ்ருதிக்காக பயன்பட்டு வந்தது அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியறது அப்படின்னு சொல்றான். காத்து எப்படி இருந்தது? சின்ன பிளசண்டா, கேட்கவே வேண்டாம். மழை காத்து வேற சொல்லணுமா யாராவது? நல்ல சுகமான காத்து. இந்த காத்துக்கு வந்து 3 தன்மை இருந்துதான். என்னென்ன இருந்தது?
எல்லாரும் வந்து வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போயிருந்தா அவங்களுக்கு எல்லாம் தெரியும். நீர் அருவி, மலை அருவி, வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போனா அங்க வர்ற காத்துல வந்து ஒரு மாய்ஸ்சர் இருக்கும் இல்லையா, அந்த அந்த தண்ணில இருந்து வர்ற அந்த நீர்த்துளி அது இருக்கும் குளிர்ந்து. அது இருந்துதான், ஏன்னா அங்க காட்டுல நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருந்ததால அந்த காத்து வழியா அந்த காத்து இதெல்லாம் சமந்திருந்து வந்துதான். அப்புறம் மரங்களுக்கு இடையே பூந்து பூந்து வந்ததால நல்ல ஒலி, இனிமையான ஒலி. நம்மள அந்த பயந்துருப்போமோ இன்னும் தெரியல. அது இனிமையான ஒலிங்கிற காட்டுக்குள்ள நல்ல இனிமையான ஒலி. அப்புறம் அந்த காற்று வந்து அங்க நிறைய மரங்கள் இருந்தது இல்லையா, அந்த மரங்கள் எல்லாம் அசைக்கும் போது அது வந்து புஷ்பங்களையும் வந்து உதிர வச்சு அந்த புஷ்பங்களோட மனம், ஆஹா, கம 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 கமன்னு காத்து இருந்து நல்ல வாசனை காத்து, குளிர்ந்த காத்து, இனிமையான ஓசையோட வர்ற காத்து, கம கம கமன்னு இருக்கிற காத்து. இந்த காத்தெல்லாம் வீசுறது நல்ல ஜாலியா அனுபவிச்சுன்னு வந்திருக்காரு. பாவம் ஜாலியா அனுபவிச்சாரான்னு தெரியாது, ஏன்னா அவர் வந்து அலர்ட்டா எல்லாத்தையும் பசுவை பாத்துக்கிறதுலே இருந்திருக்காரு. சோ அங்க இருந்த நிலைமைய வந்து இப்படிதான் இருந்திருக்கு. சாதாரண காட்டுல வந்து காட்டு தீயெல்லாம் வேற வரும். இந்த நாங்க ஆனைக்கட்டியில படிக்கும்போது இந்த ஃபாரஸ்ட் ஏரியாலயா பார்ப்போம், நெருப்பு பயங்கரமா அப்படியே ஒரு ரோ ஃபுல்லா எரியும், நைட் எல்லாம் எரியும். காத்தால போட்டா கரு கரு கருன்னு இருக்கும் காத்தால எழுந்து பாக்கச்சு அந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன். பட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வேணும்னே சில சமயம் எரிப்பா, வாட் எவர் ரீசன். காட்டுல வந்து நேச்சுரலாவே சில சமயம் மரங்கள் உரச தீ நெருப்பு வரும். அந்த நெருப்பெல்லாம் அணைக்கிறதுக்கு மழை வந்து நின்னா வழியா அந்த நெருப்பை வந்து யாரும் அணைக்க முடியாது. ஸோ சில சமயம் அந்த மாதிரி சின்ன சின்னதா கூட இருக்கலாம். இந்த ராஜா உள்ள போறதுனால காட்டு தீ அங்கங்க இருக்கிற காட்டு தீ எல்லாம் கூட தானாவே அணைஞ்சிட்டான். அந்த ராஜாவோட பிரசன்ஸ்ல காட்டு தீ கூட அணைஞ்சிட்டு பழம் புஷ்பம் இதெல்லாம் கொடுக்குற மரங்கள்லாம் அதிகமாக விருத்தி அடைய ஆரம்பிச்சுட்டான் ராஜா உள்ள வந்ததான ஒரு பிரசன்ஸ்னால. அப்புறம் மிருகங்கள்லாம் இருக்கும் இல்லையா, மிருகங்கள்லயே வந்து ரொம்ப வைல்டா வயலண்டா இருக்கிற அனிமல்ஸ் இருக்கு, மீக் அண்ட் மைல்டு சாதுவான அனிமல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி எல்லா அனிமல்ஸும் கலந்து இருக்கிறது தான் காடு. அந்த பலமுள்ள மிருகங்கள்லாம் பலமில்லாத மிருகங்கள் எல்லாம் அட்டாக் பண்ணாம சமத்தா இருந்ததுதான். அதெல்லாம் எதுவுமே பண்ணாம துன்புறுத்தாம அது பாட்டுக்கு இருந்தான். இந்த மாதிரி திடீர்னு உள்ள போகும்போது காட்டோட நிலைமை எப்படி இருந்தது அப்படிங்கறதையும், இயற்கை எப்படி இருந்தது, அப்புறம் மிருகங்கள் எப்படி இருந்ததுங்கிறதையும் இங்க காளிதாசர் நமக்கு எடுத்து சொல்றாரு. அப்புறம் பகல் பூரா சூரியன் என்ன பண்றது, உலகத்தை பிரகாசிக்கிறது. அது பிரகாசிக்கிறது மட்டும் இல்லாமல் இட் நாட் ஒன்லி கிவ்ஸ் லைட், இட் ஆல்சோ பியூரிஃபைஸ். சூரியனோட கிரணங்களுக்கு வந்து அந்த ஒரு சக்தி இருக்கு, சுத்தமாக்குற சக்தி இருக்கு. அதனாலதான் வந்து ரொம்ப டேம்ப்னஸ் இருக்கிற இடத்துல தாங்க முடியாது. எப்பவுமே ஒரு வெயில் படும்போது அந்த அது என்ன சொல்லுவாங்க, அந்த காலம் பிடிக்கிறது எல்லாம் இருக்கும்ல, ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஏன்னா சூரியன் படாததுனால. அந்த சூரியன் பட்டதுன்னா அந்த டேம்ப்னஸ் எல்லாம் போய், சாதாரணமாவே ஏதாவது அசுத்தமான விஷயங்கள் இருந்தா கூட சூரியனுடைய வெளிச்சம் படும்போது எல்லாமே வந்து இட் ஆல் பிகம்ஸ் கிளீன். ஸோ அது பியூரிஃபை பண்ணக்கூடிய அந்த ஒரு சக்தி, அந்த மாதிரி ஒரு சக்தி. அண்ட் ஆல்சோ மனசை சுத்தமாக்கக்கூடிய, நம்மளை பவித்திரமாக்கக்கூடிய ஒரு சக்தியும் சூரியனுக்கு வந்து. ஸோ இந்த மாதிரி ஒரு சூரியன் வந்து சாயங்காலத்துல அஸ்தமனாக வந்துடுது. இப்போ ஃபுல்லா ஒரு நாள் முழுக்க ஒரு மாட்டை மேய்ச்சிட்டு, நந்தினியை மேய்ச்சிட்டு சாயந்தரம் ஆயிடுச்சு. அந்த சாயந்தர காலத்துல சந்தியா வேலை சூரியன் வந்து அஸ்தமானம் ஆகிறது. இந்த அஸ்தமனம் ஆகும்போது மறுபடியும் ஆகாசம் எப்படி இருக்கு, அந்த இளந்துளிர் செகப்பு இருக்கியா, அந்த மாதிரி மறுபடியும் பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ நந்தினிய வந்து சஞ்சாரத்துல இருந்து எப்படி சூரியன் சஞ்சாரத்தால பூமி பவித்திரமாறுதோ, அதே மாதிரி நந்தினியுடைய சஞ்சாரத்தினால அது எங்கெல்லாம் ஹோல் வேர்ல்டு அது சுத்தல, பட் எங்கெல்லாம் அது போச்சோ அந்த இடமெல்லாம் வந்து பவித்திரமாயிடுச்சு. சூரியனுடைய பவித்திரத்துக்கு சமமான அந்த நந்தினியுடைய சஞ்சாரமும் பவித்திரம். இதெல்லாம் முடிஞ்சிட்டு ஆசிரமத்துக்கு திரும்பி வர்றாங்க, சாயந்தர வேலையாயிட்டு. சாதாரண பசு சஞ்சாரம் பண்ணின இடம் சுத்தம் ஆயிடும் அப்படிங்கிறது இருக்கு, சாஸ்திரத்திலேயே இருக்கு.
நாங்க குருகுலம் லேண்ட் வாங்கினோம் இல்லையா, அந்த தட்சிணாமூர்த்தி சரோவர், அந்த லேண்ட் வாங்கும்பொழுது நாங்க ஓம்காரானந்தாவை போய் பார்த்தோம், சுவாமிஜிய தேனி. அவர்கிட்ட அந்த மாதிரி சுவாமிஜி இந்த லேண்டை வந்து எப்படி வந்து சுத்தம் பண்றது, லாஸ்ட் லேண்ட் இல்ல, அந்த லேண்ட்ல வந்து நம்ம என்னென்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஒரு நிலம் நம்ம வாங்குறோம், அந்த நிலத்துல என்னென்ன காரியங்கள் நடந்தது, என்னென்ன புதைச்சிருக்கா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ எப்படி சுவாமிஜி இதை வந்து சரி பண்றது அப்படின்னு கேட்கறச்ச சுவாமிஜி சொன்னார், ஒன்றும் இல்லை, பசுவை வாங்கி மேய்க்க விடு. ஒரு வாரம் அந்த பசு டே அண்ட் நைட் அங்கேயே இருக்கட்டும், ஃபுல்லா அந்த லேண்ட் ஃபுல்லா அது ஃப்ரீயா மேயட்டும், அவ்வளவுதான், அந்த லேண்ட் இஸ் பிகம் சுத்தம் அப்படின்னாரு. அப்புறம் அந்த லோக்கல்ல எங்களுக்கு தெரிஞ்சவாக்கிட்ட சொல்லி பசுவை வர வச்சு அங்க மேய விட்டோம். ஒரு 3-4 days சுவாமி சொன்னார், ஓகே 3-4 days போறோம்னாரு. அங்கேயே இருந்து அந்த பசுவை அங்க கட்டி வச்சு அது அங்க இருக்கிற புல்லெல்லாம் சாப்பிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் அதுக்கு அந்த மோட்டார் ரூம் போடுறது, பூமி பூஜை பண்றது எல்லாம் பண்ணினோம். அது அங்க என்ன தோஷம் இருந்தாலும் பசு சஞ்சாரம் இருந்ததுன்னா எல்லா தோஷமும் போய் அந்த நிலம் வந்து பவித்திரமாயிடும் அப்படிங்கறத நாங்களே அனுபவிச்சு பார்த்த ஒரு விஷயம். அப்கோர்ஸ் இப்ப பசு பெர்மனண்டாவே அங்க இருக்கு, இன்னும் ஆனந்தமாவே இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பசு இஸ் தேர் பெர்மனன்ட்லி, வி ஹேவ் அ கோஷாலாங்கிறது. ஆக்சுவலி இதெல்லாம் படிக்க படிக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பசு நம்ம கிட்ட இருக்கு, எத்தனை மங்களகரமான ஒரு அனிமல் இல்லையா அது. அது மிருகம் ஜாதியில இருந்தாலும் அத ஒரு தெய்வத்துக்கு சமமா, ஒரு அம்மாவுக்கு சமமா அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு பசு. அந்த பசுவை பாத்துக்கிறோம் அப்படிங்கறதுக்கே வந்து ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்கோர்ஸ் அதுல நீங்களும் இருக்கு, பிகாஸ் யூ ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் ஆஷா வித்யாவர்ஷினிங்கிறதுனால உங்களுக்கும் அந்த புண்ணியம் எல்லாம் டெஃபினட்டா இருக்கு. ஸோ லெட் அஸ் ஆல் டுடே ப்ரே டு நந்தினி அண்ட் காமதேனு. தீபாவளியும் வருது. ஸோ லெட் ஹர் bless us all. நம்மளை நல்லா பவித்திரமாக்கி நமக்கும் என்னென்ன சங்கல்பம் இருக்கோ அத்தனை சங்கல்பமும் நமக்கு நல்லா நிறைவேறட்டும். என்ன துக்கமெல்லாம் இருக்கோ எல்லா துக்கமும் போகட்டும், எல்லாருக்கும் ஒரு நல்ல விடிவு வரணும் அப்படின்னு ப்ரே பண்ணிட்டு we'll complete today's class. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.